Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்க டேட்டாவை VBA யூஸ் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் டாக்குமெண்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார நம்மளுடைய டாக்குமெண்ட் நேம் வித் பாத்தோட கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த அந்த டைரக்டரியில் நம்மளுடைய டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இஃப் டைரக்டரி டாக்குமெண்ட் நேம் இருக்க வேரியபிள் கொடுத்துக்கிறேன் docname ஈக்குவல் எம்டியாக இருந்தால் தென் ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டாக்குமெண்ட் இல்லைன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் விட்டு எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் சப் கொடுத்துக்கிறேன். நமக்கு ஃபங்க்ஷன் விட்டு எக்ஸிட் ஆகிடும். எண்ட் இஃப் கொடுத்து எஃப் கண்டிஷனை என் பண்ணுறேன். அடுத்து நமக்கு நம்மளுடைய வேர்ட் அப்ளிகேஷன் ஆக்டிவ் ஆகணும். wapp.active. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட் வேரியபிள்குள்ளார நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட் செட் பண்ணிக்கிறேன். செட் wdoc ஈக்குவல் wapp.documents. நம்மளுடைய டாக்குமெண்ட் நேம் கொடுத்துக்கிறேன் docname. அடுத்து நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஆக்டிவ் ஆகணும். wdoc.active. இப்போ நமக்கு அந்த ஆக்டிவாக இருக்க வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். wdoc.range.paste. இப்போ நம்மளுடைய அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம காப்பி பண்ண டேட்டா பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகணும். wdoc.save ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு அந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகணும். wapp.quit. அடுத்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். செட் wdoc அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் நத்திங். அடுத்து செட் wapp ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நத்திங். அடுத்து நம்ம காப்பி மெமரி கிளியர் பண்ணோம். அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் ஈக்குவல் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய ஷீட் 1ல் இருக்க நம்மளுடைய டேட்டாவை காப்பி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். இதில் எந்த டேட்டாஸும் நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் ரன் பண்ணுறேன். F5 ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸலில் இருந்த டேட்டாஸ் பேஸ்ட் ஆகிருக்கும். அது நம்மளுடைய எக்ஸலில் இருந்த ரோல் நம்பர் நேம் மார்க் பார்த்திங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்க டேட்டாவை VBA யூஸ் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.